அரசு மலர்ந்திடவே இணைவும் வாருங்கள். இறைவன் அழைக்கும் குரலை கேட்க இசை முழங்கி பாடி இறை கலந்திட நம்மை இறைவன் அரசு மலர்ந்திடவே இணைவும் வாருங்கள். காலமெல்லாம் பாடம் சொல்வோம், வான மழை பொழிய வாருங்கள். கல்வாரி பீடம் வந்தால் காலமெல்லாம் பாடம் சொல்வோம், வான மழை பொழிய வாருங்கள். அன்புக்காக எங்கும் மாந்தர் அனைவரையும் அழைக்கிறார், அன்புக்காக எங்கும் மாந்தர் அனைவரையும் அழைக்கிறார். அவரோடு படியில் எழுந்திட வாருங்கள். இறைவன் அழைக்கும் குரலை கேட்டு இசை முழங்கி இணை பாடி இறையில் கலந்திட நம்மை இறைவன் அரசு மலர்ந்திடவே இணைவும் வாருங்கள். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, தனது போட்டியாளரை விட சிறப்பாக செயல்பட்டு உயர வேண்டும் என நினைப்பவர்கள் ஒரு வகை. இவர்கள் கடின உழைப்பாளர்களாக மாறுகிறார்கள். மாறாக அந்த போட்டியாளரின் நற்பெயரை கெடுத்து அல்லது வாய்ப்புகளை மறுத்து தனக்கு கீழானவர்களாக மாற்ற முயல்பவர்கள் இன்னொரு வகை. இவர்கள் பொறாமை தீயில் கருகி புதைக்கப்படாத பிணங்களாக திரிபவர்கள். இந்த இரண்டாம் வகையை சார்ந்தவர்கள்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மீது குற்றப்பழி சுமத்துவதற்காக விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை கொண்டு வரும் பரிசேயர்கள். ஆனால் அதையே ஒரு வாய்ப்பாக்கி ஆண்டவர் அப்பெண்ணுக்கு புதுவாழ்வு அளிக்கிறார். எனவே தவறுகளால் எவ்வளவு தொலைவு சென்றிருந்தாலும் ஆண்டவரின் அருகில் வரும்போது அவர் அரவணைக்க ஆவலோடு காத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரில் இணைய தடைகளை களைந்து புதுவாழ்வு பெற்றிட இப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூர் மறை மாவட்டம் போத்தனூரிலிருந்து நமது வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற இறை மக்கள், அவர்களை வழிநடத்தி வந்திருக்கின்ற அருட்பணியாளர் இஞ்ஞாசி முத்து, இவர்களை அன்னை வழியாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த திரு யாத்திரையானது நல்ல முறையில் அமையவும், இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து வழிநடத்தும்படியாகவும், இந்த இறை மக்களை வழிநடத்தி வந்திருக்கின்ற அருட்பணியாளர் வழியாக இந்த இறை ஆட்சி இந்த மண்ணுலகில் இன்னும் அதிகமாக கட்டியெழுப்ப வேண்டிய அருளையும் ஆசிரியையும் தந்து அருட்பணியாளரை இறைவன் நிறைவாக வழிநடத்த வேண்டும் என்று இவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவிழமானீர். உமது புனித நாளாகிய இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும்
உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாளர் எலியேசு வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீரார். மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புல்லினால் மேல் தெளிப்பேன், ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ, நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். ஈசோ புல்லினால் மேல் தெளிப்பேன், ஆண்டவரே நான் தூய்மையாவே, பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். பக்தியோடு மன்றாடுவோமாக. எங்களை ஆண்டு நடத்தும் அன்பு இறைவா, உம் திருமகன் உலகின் மீது கொண்ட அன்பினால் சாவுக்கு தம்மையே கையளித்தார். அந்த அன்பினால் உந்தப்பட்டு நாங்கள் உமது அருளால் அவரை நோக்கி முனைந்து விரைவோமாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற SS நகர் அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவளுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை இறைவன் கனிவோடு கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான வளங்களையும் நலன்களையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். முதல் வாசக முன்னுரை. பாலைநிலம் என்பது சோதனைகளுக்கும் பாவ வாழ்வுக்கும் அடையாளமாக பெரும்பாலும் குறிப்பிடப்படுகிறது. மாறாக பாதை, நீரோடை என்பது வாழ்வுக்கான குறியீடுகளாக அமைகிறது. உன் முந்தைய வாழ்வின் கசப்பு அனுபவங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு நான் உனக்கு கொடுக்கும் புதிய வாழ்வை பெற்றுக்கொள் என கடவுள் நமக்கு விடுக்கும் அழைப்பை முதல் வாசகமாக வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். இதோ நாம் புதியன செய்கிறோம், நம் மக்களின் தாகம் தீர்ப்போம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கியிடும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வழிமிக்கியோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழச் செய்து
திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழைத்தோருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதீர்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்போதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலைவனத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பாழ்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலைவனத்தில் குடிக்க கொடுப்பேன், பாழ்நிலத்தில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். 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 சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நம் முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் ஒரு நாள் வாழ்வது வேறிடங்களில் 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட மேலானது என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்காக அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்கிறார் பவுல். இறை ஒன்றிப்பில் இவர்கள் பெற்ற அனுபவத்தை நாமும் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பவுலின் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் பொருட்டே நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே,
உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றியே அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாகிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது நம் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவின் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோரிடம் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டி இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பு அப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார்.
மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஈரு வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதரை போல் வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தில் 5வது வாரத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த 5வது வாரத்தில் நுழைந்திருக்கிற இந்த வேளையிலே இந்த ஆண்டவரின் இறை வார்த்தைக்குள்ளாக கடந்து வர அடியேன் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தியை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம், வாசிக்க கேட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே அறிந்தது போல இந்த யூத சமுதாயம் என்பது ஆண் ஆதிக்கம் கொண்ட சமுதாயம், பெண்களை மதிக்காத சமுதாயம், பெண்களை ஒரு நாயை விட கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு சமுதாயம் அந்த யூத சமுதாயம். அந்த சமுதாயத்தை அப்படியே பிரதிபலித்து காண்பிக்கிறது இன்றைய நற்செய்தி வாசக பகுதி. அந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் அந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட அந்த பெண்ணை பிடித்துக் கொண்டு ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பெண் பாவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் கையும் மெய்யுமாக பிடித்தோம், கையும் மெய்யுமாக இவள் பிடிபட்டாள் என்று சொல்லி. சற்று சிந்தித்து பார்ப்போம், இந்த பெண் மட்டும்தான் தவறு செய்து கொண்டிருந்தாளா? நிச்சயமாக இல்லை. அங்கு ஒரு ஆணும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த ஆணை விட்டுவிட்டு பெண்ணை மட்டும் ஆண்டவரிடத்திலே இழுத்து வருகிறார்கள். இது ஆண் ஆதிக்கத்தினுடைய ஒரு செயலை குறித்து காண்பிக்கிறது. ஆக பாவம் செய்கிறவன் ஆணாக இருந்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியதில்லை, மாறாக பெண் மட்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு மனப்போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயம் அந்த யூத சமுதாயம். இரண்டாவதாக, அவர்கள் ஒவ்வொருவருமே பாவம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவருமே குற்றம் புரிந்திருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே தங்களுடைய தவறை மறைத்துவிட்டு அந்த பெண்ணுடைய தவறை மட்டுமே மிக பெரிதாக பெரிதுபடுத்தி ஆண்டவர் இயேசுவிடத்திலே இழுத்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார், உங்களில் பாவம் செய்யாதவன், உங்களில் குற்றம் செய்யாதவன் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அவர்களுடைய மனதை புரிய வைக்கின்றார். அவர்களுடைய மனநிலையை அவர்கள் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். அவர்களுடைய மனசாட்சியை ஆண்டவர் இயேசு தொடுகின்றார். ஒருவருமே அங்கு நிற்கவில்லை. அனைவருமே ஒருவர் பெரியவர் தொடங்கி சிறியவர் முதலாக ஒருவராக சென்று விட்டார்கள் என்று நாம் நற்செய்தியிலே படிக்கின்றோம். இறுதியாக ஆண்டவர் இயேசு மட்டுமே அங்கு இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு பாவம் செய்யாதவர், எனவே அங்கு இருந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. கடந்த நாட்களிலே நாம் யோவான் நற்செய்தியிலிருந்து நற்செய்தி வாசிக்க கேட்டோம். தந்தை எனக்கு தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார், நானும் தீர்ப்பளிக்கிறேன், நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது என்று யோவான் நற்செய்தியிலே இருந்து கடந்த நாட்களிலே நாம் நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்டோம். ஆக தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரமும் தீர்ப்பளிக்கக்கூடிய வல்லமையும் தீர்ப்பளிக்கக்கூடியதற்கான ஆற்றலும் அந்த தகுதியும் ஆண்டவர் இயேசுவுக்கு முழுமையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அங்கு தீர்ப்பளிக்கவில்லை, மாறாக மன்னிப்பை கொடுக்கின்றார்.
யாரும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லையா? நானும் தீர்ப்பளிக்கவில்லை, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்ணை அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பெண் தான் செய்த தவறை உணர்ந்து கூனி குறுகி அந்த கூட்டத்தின் மத்தியிலே நிற்பதற்கு கேவலப்பட்டு கூனி குறுகி அங்கு நின்று கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் இயேசு அவளுடைய மனசாட்சியை பார்க்கின்றார், அவருடைய மனதை பார்க்கிறார். நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை இறைவன் ஒருபோதும் அவமதிப்பதில்லை என்று நாம் விவிலியத்திலே படிக்கிறோம், திருப்பாடல்களை படிக்கிறோம். அந்த பெண் நொறுங்கிய உள்ளத்தோடு தான் செய்த தவறை உணர்ந்து குற்றம் நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவின் முன்னாளில் நிற்கிறார். ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணினுடைய மனதை பார்க்கிறாள். தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி மனம் நொந்து அந்த இறைவன் ஆண்டவரின் முன்னிலையில் இருக்கிற அந்த பெண்ணினுடைய மனதை பார்த்து அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு கொடுக்கின்றார். நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீ இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் இயேசுவுக்கு தீர்ப்பளிப்பதற்கு மட்டும் அதிகாரம் அல்ல, மாறாக மன்னிப்பதற்கும் அதிகாரம் உண்டு. இந்த மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்று நாம் நற்செய்தியிலே படிக்கிறோம். அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். மன்னிப்பதற்காக இறை தந்தை கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு கொடுத்து அவளை மன்னித்து ஒரு மனிதையாக, ஒரு முழு மனிதையாக மாற்றி அவள் வாழ்வை தொடர ஆண்டவர் இயேசு அனுப்பி வைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரர்களே, நம்முடைய வாழ்விற்கு நாம் வந்து சற்று சிந்தித்து பார்ப்போம். உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லெறியட்டும். இன்றைக்கு நாம காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்லுகிற வரை எத்தனை தீர்ப்புகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நாம் தீர்ப்பு கொடுத்து அவன் அப்படி, இவன் இப்படி, அவன் அப்படி செய்து கொண்டிருக்கிறான், இவன் இப்படி செய்து கொண்டிருக்கிறான், இதுவெல்லாம் நியாயமா என்று சொல்லி நாம் எத்தனை பேருக்கு நாம் தீர்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேரை நாம் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நேரங்களில் நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சொந்த வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். அந்த தீர்ப்பளிப்பதற்கான தகுதி என்னிடத்திலே இருக்கிறதா? நான் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் குற்றம் செய்யாமல் இருக்கிறேனா? இந்த ஒரு என்னுடைய சகோதரனுக்கோ சகோதரியோ பாவம் செய்தவர்கள், பாவிகள், தவறானவர்கள் என்று சொல்லுகிற நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? அதற்கான அதிகாரம், அதற்கான தகுதியும் எனக்கு இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய மனதிலே பிறரை குற்றவாளிகள் என்று குற்றம் சுமத்தக்கூடிய அந்த எண்ணம் எழுகிற பொழுதெல்லாம் நாம் நம்மை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய மனசாட்சியை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் யாரையுமே தீர்ப்பிட மாட்டோம், யாரையுமே குற்றவாளி கூடலே நிறுத்த மாட்டோம். மாறாக நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்திற்காக மனம் வருந்துவோம். மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். அப்படி மன்னிப்பு கேட்கிற பொழுது இறைவன் நம்மையும் முழுமையாக மன்னிப்பார். ஏனெனில் நம்முடைய இறைவன் வெறும் தீர்ப்பளிக்கிற இறைவன் மட்டுமல்ல, தீர்ப்பளிக்கும் அதிகாரம் கொண்ட இறைவன் மட்டுமல்ல, மாறாக அதையும் தாண்டி மன்னிக்கும் இறைவன், மன்னிப்பு கொடுக்கின்ற இறைவன். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, எத்தனை முறை நாம் தவறு செய்துவிட்டு மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்தாலும் நம்மை மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிற இறைவனாக இருக்கிறார் நம்முடைய இறைவன். நம்முடைய இறைவனைப் போல நாமும் வாழ தொடருகிற திருப்பலியிலே பக்தியோடு பங்கு பெறுவோம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நாம் தீர்ப்பிடாமல் நம் வாழ்வை வாழ, நம் சகோதர சகோதரிகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ இறை தந்தையிடம் தேவையான கருத்துக்களுக்காக பக்தியோடு இப்பொழுது நாம் ஜெபிப்போம். பேரன்பு மிக்க இறைவா, உமது மந்தையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட உம் பணியாளர்கள், எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் உமது ஆவியின் வல்லமையால் நிரப்பி நல்ல உடல் உள்ள நலம் தந்து ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றாகிய இறைவா, பாவியான பெண்ணுக்கு புதுவாழ்வு தந்தீரே. நாங்களும் எங்கள் பலவீனத்தனார் சோதனைக்கு உட்பட்டு உம்மை விலகி செல்லும் போதெல்லாம் எம்மை திடப்படுத்தி கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் நாயகனே எம் இறைவா, குடிப்பழக்கத்திற்கும் புகைப்பழக்கத்திற்கும் இன்னும் பல தீய பழக்கத்திற்கும் அடிமையாக்கி தங்களுடைய வாழ்வையும் தங்கள் குடும்பத்தின் அமைதியையும் மகிழ்ச்சியையும் சீர்குலைத்திடும் ஒவ்வொருவரையும் உமது தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பி நல்வழிப்படுத்தி வாழ்வு பாதையில் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். எம் குடும்பத்தில் நிலவும் தீமைகளையும் பிரச்சனைகளையும் களைந்து நோய்களை குணப்படுத்தி முயற்சிகளை ஆசீர்வதித்து பொருளாதார முன்னேற்றத்தை தந்து நிறை மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பக்தியோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கூறியிருக்கிறார். அவருடைய இந்த வார்த்தைகளில் நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்விற்கு தேவையானதை உம்மிடத்திலே எடுத்து சொல்லி மன்றாட இருக்கிறோம். இவற்றையெல்லாம் நீரே எங்களுக்கு கொடுத்து எங்கள் வாழ்வை வளப்படுத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.
மாற்றிடுவார். எடுத்து வந்தோம் எம் இதயத்தை இறைவாய் ஏற்றிடுவார். இதயம் மாற்றிடுவார். எங்கள் இதயம் மாற்றிடுவார். எடுத்து வந்தோம் எம் இதயத்தை. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவி சாய்த்தருளும் உமது திருவாக்கினால் எங்களை கிறிஸ்துவ வாழ்வின் சாட்சிகளாக விளங்க அழைத்துள்ளீ. இக்காணிக்கைகளை ஏற்று எங்களை தூய்மைப்படுத்தி நாங்கள் தீமையை எதிர்த்து நிற்கும் போராட்டத்தில் எங்களுக்கு வலுவூட்டியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய விசுவாசிகள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீ. இதனால் பக்தி முயற்சிகளிலும் அன்பு செயல்களில் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளித்த திருவருட் சாதனங்களில் அடிக்கடி புதுப்பிக்க பெற்று இறை மக்களுக்குரிய அருளை நிறைவாய் பெற செய்கின்றீ. ஆகவே தூதரது தூதரோடு மறையினை சொல்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை நடிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராத ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா,
நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியறல வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரே, வருவதும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களும் மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திருரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியால், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய மக்களை தயவாயமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேரும் அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பி இருக்கின்றோம். அவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி. ஒவ்வொரு முறையும் மன வருத்தத்தோடு வருகிற பொழுது இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி மன்னிப்பு கொடுத்து வாழ அழைக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே. இவர் கொடுக்கிற திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
இயேசுவே நீங்காத நண்பன் நீரே 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 என் இயேசுவே அடைக்கல பாறை நீரே என்றோ அனைத்திலும் முழுமை நீரே என்றோ என்னுள்ளே வா எனக்காக வா என்னோடு வா என்றென்றும் வா தெய்வீக தோழன் நீரே 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 என் இயேசுவே நீங்காத நண்பன் நீரே 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 என் இயேசுவே தாங்குமே தெய்வீக தோழன் நீரே 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 என் இயேசுவே நீங்காத நண்பன் நீரே 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 என் இயேசுவே துணையாய் வா நிறைவாக்க விரைவாய் வா வாழும் வரையில் உமது கரங்கள் என்னை தேற்றுமே வீழும் பொழுதும் உமது இதயம் என்னை தாங்குமே தெய்வீக தோழன் நீரே 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 இயேசுவே நீங்காத நண்பன் நீரே 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 இயேசுவே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, போத்தனூர் புனித சூசையப்பர் பங்கிலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் வருகிறோம் என்று சொன்ன பொழுது உங்களுடைய பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் எங்களை இன்முகத்தோடு வரவேற்றார்கள். எங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார்கள். இன்னும் சிறப்பாக இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எனவே எங்களை நல்ல முறையிலே உபசரித்த, எங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை மற்றும் ஆணைய பணியாளர்கள், சிறுவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பங்கு தந்தையின் பெயராலும் வந்திருக்கிற பங்கு மக்களின் பெயராலும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியோர் மன்றாடுவோமாக. மூவர் இறைவா, ஒருமைப்பாட்டின் திருவருள் சாதனத்தை எங்களுக்கு வழங்கினேன். இதன் ஆற்றலால் கிறிஸ்துவோடு எம் சகோதர சகோதரிகளோடும் உடலும் உறுப்புமாய் ஒன்றித்து வாழ அருள் புரியும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.